கத்தோலிக்க திருச்சபையின் 266வது தலைவராக பதவி வகித்து வந்த போப் பிரான்சிஸ் காலமானார். உள்ளூர் நேரப்படி காலை 7:35 மணிக்கு உயிர் பிரிந்ததாக வாட்டிகன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நீட் தேர்வை ரத்து செய்தால் மட்டுமே பாஜகவுடன் கூட்டணி என்று சொல்ல தயாரா? சட்டப்பேரவைகள் அதிமுகவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சவால். இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. நீங்கள் இப்பொழுது கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்றுதான் கேள்வி இருக்கிறேன். நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம், முதலமைச்சர் பதறுவது ஏன்? நீட் தேர்வுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் காரணம் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஏங்க நாங்க கூட்டணி வச்சா நீங்க எங்க பதறீங்க? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க? நீங்க ஏன் பயப்படுறீங்க? அதிமுக யாரோடாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கட்சி. டாஸ்மாகில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். வந்தே பாரத் ரயில்களுக்கு காவி நிறுத்தி அடிப்பதில் காட்டிய ஆர்வத்தை பயணிகளின் பாதுகாப்பில் காட்டுங்கள். ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் அறிக்கையை சுட்டிக்காட்டி மத்திய அரசுக்கு சிபிஎம் எம்பி சு வெங்கடேசன் அறிவுரை. கழிவுநீர் கலந்த குடிநீரால் 3 பேர் உயிரிழந்தார்கள் என்ற செய்தி ஆதாரமற்றது என அமைச்சர் KN நேரு திட்டவட்டம். குளிர்பானங்கள் அருந்தியதால் வயிற்றுப்போக்கு காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என விளக்கம். திருச்சியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரத்தில் அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம். குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 4 பேர் உயிரிழந்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மகாராஷ்டிரத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையை விட தேர்தலில் வாக்களித்த மக்கள் தொகை எப்படி? இந்திய தேர்தல் ஆணையம் சமரசம் செய்து கொண்டதாக அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மத்தியில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மகாராஷ்டிராவில் மராத்தி மட்டுமே கட்டாயம், இந்தி கட்டாயம் அல்ல. இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு வளர்ப்பதால் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் விளக்கம். அமலாக்கத்துறை பதிவு செய்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிற்கு ஜாமீன். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான வழக்கில் ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். நடிகர் சிவாஜி இல்லத்தை ஜப்தி செய்யும் உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். நடிகர் பிரபுதான் அன்னை இல்லத்தின் முழு உரிமையாளர் என உத்தரவு. வாகைக்குளம் சுங்கசாவடி அடித்து நொறுக்கப்பட்டதால் பரபரப்பு. சுங்க கட்டணம் வசூலிப்பதில் ஏற்பட்ட தகராறில் அடித்து நொறுக்கிய கும்பல். சென்னையில் ஒப்பந்த அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணி புறக்கணிப்பு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நுழைவாயிலில் போராட்டம். கோவையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம். வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் நடைபெறும் கருத்தரங்கில் விஜய் பங்கேற்கிறார். ஜார்க்கண்டில் 8 மாவோயிஸ்டுகள் பாதுகாப்பு படையால் சுட்டுக் கொலை. லூகு மலைப்பகுதியிலிருந்து துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சம். 1 கிராம் 9,000-யும் 9,000-யும் சவரன் 72,000-யும் தாண்டியது.
அருப்புக்கோட்டையில் பல அடி உயரத்திற்கு வீசிய புழுதி காற்று. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வீசி சென்ற புழுதி காற்றால் சிறிது நேரம் பரபரப்பு. மூன்று நாள் பயணமாக குடும்பத்துடன் இந்தியா வந்தடைந்தார் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான். டெல்லியில் இன்று மாலை பிரதமர் மோடியை சந்தித்து பேசவுள்ளதாக தகவல். தமிழ்நாடு புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு வெப்ப அலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக பதிவாகும் என கணிப்பு.